ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் 3x3 டிசைனில் கிராஸ் கட் மெத்தடில் ஜாஸ்மின் நாட் பேசிக் நாட் யூஸ் பண்ணி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன், ஸ்ட்ரைப்பு டிசைன், ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன், ஸ்டெக்கு டிசைன், ஸ்டார் பேட்டர்ன் டிசைன் எல்லா வெரைட்டிலையும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கிராஸ் கட் மெத்தடில் இந்த கிஃப்ட் பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோ கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். க்ரீனில் 6 ஒயர்ஸ் 4.25 அடியிலையும், எல்லோவில் 18 ஒயர்ஸ் 4 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண ஒயர்ஸை 2 ஒயராக எடுத்து க்ரீன் கலர் ஒயரை 2 ஒயராக எடுத்து பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஆம்லா நாட் போடணும். எல்லோ கலர் ஒயர்ஸை யூஸ் பண்ணி 3 ஒயர்ஸ் எடுத்து நம்ம நாட் போட்டுடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு போடுங்க. அதிகப்படியான ஒயர்ஸை வச்சு நம்ம நாட்ஸ் போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். ரெகுலராக போடுறவங்களுக்கு ஈஸி. பிகினஸாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகினஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸில் ஒயர்ஸு எதுவும் வேஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் ஈவனாக இருக்கான்னு நம்ம ஒரு தடவையும் மறக்காமல் செக் பண்ணிக்கணும். க்ரீன் கலரில் 3 நாட்ஸும், எல்லோ கலரில் 6 நாட்ஸும் கிடைக்கும். இப்போ நம்ம க்ரீன் கலரை பேஸாக வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 2 நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு 3ஆவதாக ஒரு நாட் போடுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு நாட் இருக்கும், அதையும் நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். பேஸ் எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி வளவளன்னு ஆயிரும் பேஸ்கெட்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 நாட்ஸ் கிடைக்கும் நமக்கு. இதுக்கப்புறம் பாருங்கள், வெளிப்பகுதியில் 2 ஒயர்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டார் டிசைனில் ஷேப் கிடைக்கும். இதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லோ கலர் நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர நம்ம குமிழ்கள் போட்டு முடிக்கணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லையும் பேசிக் நாட் போடுங்க. இந்த கிஃப்ட் பேஸ்கெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேசிக் நாட்லேருந்து சிவன்கண் நாட்டு, வீட் நாட்டு, பிஸ்கட் நாட், ஹாஃப் பிஸ்கட் நாட்டு, 2 ஒயர் வச்சு போடக்கூடிய பிஸ்கட் நாட்டு, 4 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற பிஸ்கட் நாட்டு, ஜாஸ்மின் நாட்டு, அம்லா நாட்னு எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 சைட்லையும் நம்ம நாட்ஸ் போடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு குமிழ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம சுற்றி வர மீதி இருக்கிற அம்லா நாட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த வரிசையை சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுக்கப்புறம் இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா கிராஸாக வாய்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதில் நம்ம அப்படியே நாட்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி முடிக்கணும். சென்டரில் பாருங்கள் ஜாஸ்மின் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்டர் டிசைனாக பார்த்திங்கன்னா பேசிக் நாட்டில் போட்டு முடிச்சிருக்கோம். இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதாக. இது வந்து கிராஸ் கட் மெத்தடில் போடுற பேஸ்கட்டுங்கிறதுனால ரன்னிங் ஒயர் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிராஸாக போகிற வயசை யூஸ் பண்ணி அப்படியே நாட்ஸ் போட்டு வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல போடலாம். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம ஒயரை வந்து திருப்பிக்கணும். நம்ம நார்மலாக வந்து பேசிக் நாட்டுக்கு போடுற மாதிரி இல்லை, ஆப்போசிட் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி லூப்பாக மடித்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இந்த நாட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம போடும்போது. பொதுவாகவே பேசிக் நாட்னால் சீக்கிரமாக போட்டுடலாம். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம டர்ன் பண்ணி போடும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். ஒயர்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக செலவாகும் இந்த ஜாஸ்மின் நாட் பேஸ்கட்ஸ் எல்லாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட் ஒயரை ஒரு லூப் வழியாக விடுறோம். ரெண்டாவது ஒயரை 2 லூப் வழியாக உள்ளே விட்டு எடுத்து மெல்ல அப்படியே டைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஜாஸ்மின் நாட் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே தான் அப்படியே கிராஸாக போகிற எல்லோ கலர் வாய்ஸ்லாம் நம்ம வந்து ஜாஸ்மின் நாட் போடுறோம். இது ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேஸ்கட். நல்ல மொட்டாக இந்த வந்து ஜாஸ்மின் டிசைன் வந்து இன்னும் இந்த நம்ம ஒயிட் கலர் ஒயர் யூஸ் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இந்த ஒயர் தான் இருந்தது, அதனால நான் இதில் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் கலர் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட்ஸ் டுட்டோரியல்ஸும் நான் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் பேஸ்கட், லஞ்ச் பேஸ்கட், டிஃபன் கேரியர் பேஸ்கட்ஸு, ஸ்டோரேஜ் பவுல், கிஃப்ட் பேஸ்கட், ட்ரே டுட்டோரியல்ஸு, பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல். பென் ஸ்டாண்ட்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 18-20 வெரைட்டிஸுக்கு மேலே கொடுத்துருக்கேன். இந்த க்ரீன் கலர் ஒயர் கிராஸ் பண்ணுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பேசிக் நாட் போடுறோம் நம்ம. அப்போ தான் நமக்கு வந்து இந்த பார்டர் டிசைன் கிடைக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ளவர் வேஸு, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, கீ செயின்ஸு, கிஃப்ட் பேஸ்கட்ஸ்னு எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். நம்ம அப்படியே இந்த மாதிரி கிராஸாக போகிற வாய்ஸில் அப்படியே நாட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள் இந்த டிசைன் நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல. இதே மாதிரியே தான் நம்ம கிராஸாக போகிற வாய்ஸில் நாட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த கிராஸ் கட் மெத்தடில் நம்ம போட்டிருக்கனால நம்ம எந்த சைடில் வேணாலும் அப்படியே போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயராக இருந்தால் சுற்றி நம்ம போட்டுக்கிட்டே வரணும். கிராஸ் கட் மெத்தடில் நம்ம வந்து அப்படியே ஒரு சைடில் கூட அப்படியே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் போட்டுக்கலாம். நான் பாருங்கள் ஒரு சைடில் போட்டு முடிச்சிருக்கேன். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் பாருங்கள் சுற்றி வர போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்.
மீதி பாருங்கள் வயசு வந்து இருக்கிற வயசெல்லாம் அப்படியே வந்து உள்ளே பார்த்த மாதிரி கிராஸாக போகிற நாட்ஸில் இன்சர்ட் பண்ணி விட வேண்டியதுதான். இன்சர்ட் பண்ணும்போதும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த ஜாஸ்மின் நாட்டில் சிவன்கண் நாட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரிவர்ஸில் நம்ம போடும்போது நமக்கு கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி விடும்போது அந்த டைமில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இன்சர்ட் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள் ஹேண்டில் கொடுத்து இந்த பேஸ்கெட்டை நான் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து 2 ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் ஃப்ரெண்ட்ஸ். 7.75 அடியில் 2 க்ரீன் கலர் ஒயர்ஸை கட் பண்ணி இந்த ஹேண்டில் ரெடி பண்ணியிருக்கேன். ஹேண்டில் கொடுத்தோன்னே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நம்ம இந்த பார்டர் டிசைன் டைப்லேயும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஈவனாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து யூஸாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் அந்த மாடல் பிடிக்குதோ நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. டிசைனும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மாதிரி நியூ மாடலாக இருக்கட்டும்னு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேஸ் பாருங்கள் அம்லா நாட் டிசைன் வர மாதிரியும் ஒரு வருஷ குமிழ்கள் வந்து போட்டு முடிச்சு மேலே ஹைட் பண்ணி கொண்டு வரது பாருங்கள். ஜாஸ்மின் நாட்டில் இந்த பேஸ்கெட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்க்கவே எவ்வளோ ஒரு லுக்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேண்டில் எப்படி போடணுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்டில் வந்து இன்னும் டைட்டாக இருக்கிறக்காக ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறக்காக ஒரு அரை அடி ஒயர் எடுத்து ஒரு 2 சுற்று சுற்றி அதையும் ஒரு நாட் போட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். திங்ஸ் எல்லாம் அழகாக ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.